வணக்கம். இது தமிழ்வினின் மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர அரசாங்கத்திற்கு சுமந்திரன் விடுத்துள்ள சவால். மின்னல் தாக்கம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. ஜிஎஸ்பி பிளஸ் சலுகைகளை இழக்கும் அபாயத்தில் இலங்கை. யாழ் மாவட்ட செயலகத்தில் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம். மசகு எண்ணெயின் விலையில் திடீர் மாற்றம். இலக்கையும் தாண்டி செல்லும் மதுவரி திணைக்களத்தின் வருமானம். நரேந்திர மோடியை உற்சாகப்படுத்திய கொழும்பில் உள்ள இந்தியர்களின் வரவேற்பு. கொழும்பில் குவிக்கப்பட்டுள்ள பெருந்தொகை போலீஸ் வீடுகளை சுற்றி சோதனை. தொடர்பான விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்னர் மீறப்பட்ட வாக்குறுதிகளை இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் பட்டியலிட்டுள்ளார். யாழில் நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் உரையாற்றிய அவர் தேசிய மக்கள் சக்தியின் 5 வருடகால ஆட்சிக்கு இதுவரையிலான 6 மாத கால நடவடிக்கைகள் முன்னுதாரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தெரிவித்த அவர் தேசிய மக்கள் சக்திக்கு கடந்த தேர்தலில் கிடைத்த அமோக வெற்றிகளூடாக உண்மையாகவே மக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றதா இல்லையா என்று சில மாதங்களிலேயே புரிகின்றது. அதன்படி சர்வதேச நாணய நிதியத்தோடு எந்தவித தொடர்பும் இருக்கக்கூடாது என்று கொள்கை அளவிலே உறுதியாக இருந்தவர்கள் பதவிக்கு வந்த பின்னர் அவர்களது வாழ்க்கையை தொடர்கின்றார்கள். தேர்தலுக்கு முன்பு சொன்னது போன்ற சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தங்களில் எவ்வித மாற்றங்களையும் அவர்கள் கோரவில்லை. ஊழியர்களுடைய சேமலாப நிதியை மட்டும் பயன்படுத்தி உள்ளூர் நிதி மறுசீரமைப்பு மேற்கொண்டதற்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் எவ்வித மாற்றமுமின்றி அதே முறைமையின் மீது ஏறி நின்று ஆட்சி செய்கின்றார்கள். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்குவோம் என்று எழுத்திலே உறுதியளித்தவர்கள், பிரதியீடுகளற்ற முழுமையான சட்ட நீக்கத்திற்காக குரல் கொடுத்தவர்கள் இப்பொழுது இன்னும் ஒரு சட்டத்தை இயற்றுவதாக சொல்கின்றார்கள். நிலமெல்லாம் விடுவிக்கப்படும் என உறுதியளித்தவர்கள் இன்று வரை ஒரு அங்குலம் கூட விடுவிக்கப்படவில்லை. அரசியல் கைதிகள் எவரும் இதுவரை விடுவிக்கப்படவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் குறித்த அலுவலகத்துக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் எதுவித நிதி ஒதுக்கீடும் வழங்கப்படவில்லை. இவர்களது ஆட்சியின் 6 மாத காலம் என்பது மிக நீண்ட காலம். இந்த 6 மாத காலம்தான் இவர்களது ஆட்சியிலான 5 வருடங்களும் எப்படி அமையப் போகின்றது என்பதற்கு முன்னுதாரணம் என தெரிவித்துள்ளார். மேல் சப்ரகமுவ, வடமேல், மத்திய, வடமத்திய, ஊவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த சந்தர்ப்பங்களில் பலத்த மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும் என திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. காலி, மாத்தறை, மன்னார், வவுனியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் மழையுடன் பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பலத்த மழையுடனான வானிலை நிலவும் சந்தர்ப்பங்களில் கடும் காற்றும் வீசக்கூடும் என தெரிவித்துள்ளது. இலங்கை உட்பட ஜிஎஸ்பி பிளஸ் சலுகைகளை அனுபவிக்கும் அனைத்து நாடுகளும் அதனை இழக்கும் அபாயம் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புதிய கட்டண கொள்கையினால் இந்த அபாயம் உள்ளதென அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற கலந்துரையாடலிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உலகில் அமெரிக்கா அதிக வரிகளை விதித்துள்ள 5 நாடுகளில் இலங்கையும் ஒன்றாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை அமெரிக்கா விதித்த கட்டணங்கள் குறித்து அரசாங்கம் அவசரமாக விவாதிக்க வேண்டும் என இலங்கை பொருட்கள் மற்றும் போக்குவரத்து சங்கத்தின் செயலாளர் இனாம் கபூர் மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார துறையின் பேராசிரியர் பிரியங்க துனுசிங்க ஆகியோர் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா விதித்துள்ள கட்டண கொள்கை குறித்து விவாதிக்க அடுத்த 2 நாட்களுக்குள் ஒரு அரசாங்க குழு அமெரிக்கா செல்லவுள்ளதாக சுதந்திர வர்த்தக வலய முதலீட்டாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். கிராமிய வீதி அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டம், பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டம் மற்றும் ஏனைய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் யாழில் இடம்பெற்றுள்ளது. குறித்த கூட்டம் நேற்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்போது தலைமையுரையாற்றிய அரசாங்க அதிபர் யாழ்ப்பாண மாவட்ட கிராமிய வீதி அபிவிருத்திக்கு 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் யாழ்ப்பாண மாவட்ட சுற்றுலாத்துறை அபிவிருத்திக்கு 9 செயற்திட்டங்களுக்கு 131.02 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் இதனை நீடித்து நிலைக்கும் வகையில் தொடர்புடைய பிரதேச செயலங்கள், பிரதேச சபைகள் மற்றும் ஏனைய பங்குதாரர்களுடன் இணைந்து மிகவும் சரியான முறையில் நடைமுறைப்படுத்த ஒத்துழைப்பு வழங்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்திற்கு 56.0 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதில் அனுமதிக்கப்பட்ட திட்டங்களை சென்ற ஆண்டு போல
குறிப்பிடப்பட்ட காலத்தில் நிறைவேற்றி முடிக்க அனைவரின் ஒத்துழைப்பினையும் நல்குமாறு அரசாங்க அதிபர் கூறியுள்ளார். இந்த கலந்துரையாடலில் மேலதிக அரசாங்க அதிபர், வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர், வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதம பொறியியலாளர், மாவட்ட செயலக பிரதம கணக்காளர், மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர், பிரதேச செயலாளர், பிரதேச செயலக பிரதி உதவி திட்டமிடல் பணிப்பாளர்கள், கணக்காளர்கள் மற்றும் மாவட்ட செயலக திட்டமிடல் துறைசார் உத்தியோகத்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. நேற்று 8% சரிந்து 2021ஆம் ஆண்டு கொரோனா தொற்று நோயின் காலத்திலிருந்து மிக குறைந்த விலையை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 61.59 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 64.96 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த வீழ்ச்சி உலகளாவிய பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையால் சில பொருட்களின் விலை கடுமையாக அதிகரிக்கும் என்று தெரிய வந்திருக்கின்றது. ஏனைய நாடுகள் விதிக்கும் வரிகளுக்கு பதிலடியாக அது அமையும் என டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். மேலும் பல பொருட்களுக்கு வரி விதிக்கப் போவதாகவும் கூறியுள்ளார். இது மிகப்பெரிய வர்த்தக போருக்கு வழிகொள்ளும் என்று உலக நாடுகள் அஞ்சுகின்றன. ட்ரம்பின் வரிகளால் வாகன உற்பத்தி, உலோகங்கள், மருந்து பொருட்கள், மதுபானம், மரக்கட்டைகள், மின் தகடுகள், எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆகிய துறைகள் பாதிக்கப்படும். இலங்கையின் 3 முக்கிய வருமான ஈட்டும் துறைகளில் ஒன்றான இலங்கை மதுவரி திணைக்களம் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் 61 பில்லியன் ரூபாய்களை வருமானமாக ஈட்டியுள்ளது. இதன்படி நிதி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் உள்நாட்டு வருமான வரி, இலங்கை சுங்க திணைக்களம் என்பவற்றை அடுத்து 3வது வருமானம் ஈட்டும் துறையாக மதுவரி திணைக்களம் பட்டியலுக்குள் வந்துள்ளது. இந்த நிலையில் அந்த திணைக்களத்திற்கு 2025ஆம் ஆண்டிற்காக 242 பில்லியன் ரூபாய் வருமானம் இலக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த இலக்கிலிருந்து 2025 ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் நாடு தழுவிய மதுபான விற்பனையிலிருந்து திணைக்களம் 61.3 பில்லியன் ரூபாய்களை ஈட்டியுள்ளது. 2025 காலாண்டுக்கான இலக்காக 42 பில்லியன்களே இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள போதும் அதனை முந்தி 61 பில்லியன் ரூபாய்களை வரி வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. இது 127% முன்னேற்றம் என்று திணைக்களத்தின் தலைவர் AL உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுபான போத்தல் மூடிகளில் பாதுகாப்பு ஸ்டிக்கரை அறிமுகப்படுத்த எடுத்த நடவடிக்கைகள் சட்டவிரோத மதுபானங்கள் சந்தைக்குள் நுழைவதை தடுத்துள்ளன. இதுவே வருமானத்தை அதிகரிக்க பெரிதும் உதவியது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பிலுள்ள இந்திய சமூகத்தினர் தனக்கு வழங்கிய ரம்யமான வரவேற்பிற்கு மழை கூட தடையாக இருக்கவில்லை என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 4 முதல் 6 வரை இலங்கைக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்ற பின்னர் மோடியின் முதல் இலங்கை விஜயமாக இது அமைந்துள்ளது. இந்த நிலையில் தனது எக்ஸ் தளத்தில் இந்திய சமூகத்தினரின் வரவேற்பு தொடர்பில் பதிவிட்டுள்ளார். அத்துடன் அவர்களது அன்பான அரவணைப்பு மற்றும் உற்சாகத்தினால் நான் மிகுந்த நெகிழ்ச்சி அடைந்தேன். அவர்களுக்கு எனது நன்றி எனவும் அவர் கூறியுள்ளார். பண்டிகை காலத்தை முன்னிட்டு ஆடைகள் மற்றும் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக நகரங்களுக்கு வரும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக சுமார் 35,000 போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர், சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் புத்திக்க மனதுங்க தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தின் நகரங்களில் மட்டும் சுமார் 6,000 மேலதிக அதிகாரிகள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் போக்குவரத்து விபத்துக்களை தடுக்க கூடுதல் போலீசார் போக்குவரத்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புத்தாண்டுக்கு பொருட்கள் வாங்க கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு மக்கள் வரும்போது திருடர்களிடமிருந்து வீடுகளை பாதுகாக்கவும் விசேட திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்களில் போலீஸ் நிலையங்களால் மேற்கொள்ளப்படும் தினசரி நடமாடும் ரோந்து நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழ் விண்ணின் மாலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.